தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான தனி சின்னம் கோரி தேர்தல் ஆணையத்தில் அதற்குரிய அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பித்து தொடர்ச்சியாக சின்னம் ஒதுக்கி உத்தரவை கோரியிருந்தோம். ஆனால் தேர்தல் ஆணையம் இன்று மதியம் 12 மணி வரையில் அந்த உத்தரவு கிடைக்கப்பெறாத ஒரு சூழல் இருந்தது. இருந்தாலும் நாங்கள் நம்பிக்கை இழக்காமல் டெல்லிக்கு சென்று கடந்த ஒரு மாத காலமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவர் திரு காந்திக்குமார் அவர்களும் திரு வழக்கறிஞர் சுந்தர் அவர்களும் அங்கேயே தங்கி தேர்தல் ஆணையம் கேட்ட அத்தனை ஆவணங்களையும் சமர்ப்பித்து இன்று தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கேமரா என்னும் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கி உத்தரவிட்டிருக்கிறது. இதை எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு மகிழ்ச்சியாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சீனியர் ஃபோட்டோகிராஃபர், உங்கள் கேமரா கொஞ்சம் கொடுங்க. உங்கள் கேமரா தான். இதுதான் எங்கள் கட்சியினுடைய சின்னம். இது எங்கள் கட்சிக்கு கிடைத்திருக்கிறது. இதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் காலதாமதம் ஆகுவதை குறித்து நேற்றைய முன்தினம் நம்முடைய தமிழ்நாட்டுடைய தலைமை தேர்தல் ஆணையரை அவர்களை சந்தித்து இந்திய தேர்தல் ஆணையம் கேட்ட அத்தனை கோப்புகளையும் அத்தனை ஆவணங்களையும் நாங்கள் தந்திருக்கிறோம். இதுவரையில் கேமரா எங்களுக்கு ஒதுக்கப்படவில்லை. கடந்த வாரம் இதை குறித்து டெல்லி நீதிமன்றத்தில் வழக்கு வந்தபோது உடனடியாக இந்த மனுவை பரிசீலித்து கேமரா சின்ன வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்த கூடும். ஆனால் இந்திய தேர்தல் ஆணையம் எங்களுக்கு வழங்கப்படவில்லை. அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞருடைய குழுவோடு அவசர வழக்காக பதிவு செய்யப்பட்டு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பாக அதனுடைய வழக்கறிஞர் பெருமக்களும் ஆஜராகி தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு நீங்கள் நோட் குறிப்பனுப்பி அத்தனையும் அவர்கள் சரி செய்த பிறகும் ஏன் கேமரா சின்னம் ஒதுக்கப்படவில்லை? இன்றைக்கு தேதி 29, நாளை 30ஆம் தேதி மனு தாக்கல் தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் 6ஆம் தேதி நிறைவு பெற இருக்கிறது. இடையில் 3-4 நாட்கள் அரசு விடுமுறை வருகிறது. இந்த சூழலில் தேர்தல் ஆணையம் காலதாமதம் செய்வது ஏற்புடையதல்ல. உடனடியாக அவர்களுக்கு கேமரா சின்னமோ அல்லது அவர்கள் கேட்ட, நாங்கள் பட்டியலிட்டிருந்தோம் கேமரா சின்னம் உள்ளிட்ட பல சின்னங்களை, உடனடியாக உரிய சின்னங்களை வழங்க வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் நேற்றைய முன்தினம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 12:15 மணி அளவில் அதிகாரப்பூர்வமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய இமெயிலுக்கும் எங்கள் வழக்கறிஞர் மூலமாகவும் எனக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கேமரா சின்னம் இந்த தேர்தலில் 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த கேமராவை தற்போது எனக்கு கொடுத்த என்னுடைய நீண்ட நாள் புகைப்பட கலைஞருக்கும் நன்றி, பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. இந்த செய்தியோடு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைமையில் இந்த தேர்தலில் நாங்கள் தமிழ்நாடு தமிழர் வாழ்வுரிமை இங்கு சமூகத்தில் நடக்கிற சமூக அநீதி மற்றும் சமூக நீதி, சமநீதி, சமத்துவம், கனிம வள கொள்ளை, லஞ்சம், லாவல், ஊழல், முறைகேடுகள் என்று பல்வேறு மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எதிர்கொள்வதற்கு ஒரு தமிழ் சமூக குமுகாயத்தை கொண்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், சுமார் 35க்கும் மேற்பட்ட இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் என்று சொன்னால், இங்கே அமர்ந்திருக்கின்ற திரு செந்தில்குமார் அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் தனி சின்னத்தில் தொடர்ந்து போட்டியிடக்கூடிய ஒரு தலைவராகவும் இருக்கிறார்.
இங்கே இருக்கிற தடாரகிம் உள்ளிட்ட திரு செந்தில் மல்லர் மற்றும் இங்கே இருக்கிற திரு ஆறுமுகராஜா வழக்கறிஞர், திரு மூர்த்தி உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் இவர் தமிழ் சமூகத்திற்காக பல்வேறு பணிகளை அவரவர்கள் தளத்தில் நின்று இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் சமூக நீதிக்கும் போராடக்கூடியவர்கள். இதுபோன்று ஒரு 50க்கும் மேற்பட்ட அமைப்புகள் தமிழர் நிலத்தில் இருக்கின்ற அந்தந்த வட்டார மாவட்ட அளவில் மண்டல அளவில் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடக்கூடிய போராளி குழுக்களில் ஈடுபட்டிருந்த தலைமைகளும் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமையின் கீழ் தமிழர் வாழ்வுரிமை கூட்டணி என்கிற ஒரு கூட்டணியை உருவாக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளிலும் இந்த 2026 தேர்தலை சந்திப்பது என்று முடிவு செய்திருக்கிறோம். இந்த முடிவை எனதருமை தமிழக மக்கள் ஏற்று தொடர்ச்சியாக நீங்கள் பெரிய கட்சிகளான திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, காங்கிரஸ் உள்ளிட்ட பெரிய கட்சிகளுக்கு நீங்கள் வாய்ப்பளித்து கொண்டிருக்கக்கூடாது. எங்களை போன்று வளர்ந்து வருகின்ற மக்களோடு மக்களாக பழகி மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மக்கள் பிரச்சனைகளுக்காக களம் காணுகின்ற சமரசமற்ற போராளிகளை உள்ளடக்கிய தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு, அந்த கூட்டமைப்பு இன்றைக்கு அதில் இருந்த பலர் இன்றைக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைமைகளோடு கூட்டணியில் இருக்கிறார்கள். பல தலைமைகள் ஓட்டரசியலை விரும்பாமல் எங்களை ஆதரித்து அறிக்கை தந்திருக்கிறார்கள். ஆதலால் இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைமையில் ஒரு மகத்தான மக்கள் போராளிகளை கொண்டு, கள செயல்பாட்டாளர்களை கொண்டு, சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை கொண்டு, கனிம கொள்ளைக்கு எதிராக போராடியவர்கள், லஞ்சம், லாவண்யம், ஊழல், முறைகேடு, அரசு பணத்தை முறையாக இன்றைக்கு கையாளாகாமல் வீண் விரயம் செய்கின்ற எந்த கட்சி அமைச்சர்களாக இருந்தாலும், அது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும், திமுகவினுடைய இந்நாள் அமைச்சர்களாக இருந்தாலும், யார் தவறு செய்திருந்தாலும், யார் மக்கள் பணத்தை வீணடித்திருந்தாலும், யார் முறைகேடுகளில் ஈடுபட்டிருந்தாலும் அதை தட்டி கேட்கக்கூடிய ஒரு மக்களின் கூட்டணியாக, வெகு மக்களின் கூட்டணியாக, விவசாயிகளின் கூட்டணியாக, பாட்டாளிகளின் கூட்டணியாக, தொழிலாளர்களின் கூட்டணியாக, மாணவர்களின் கூட்டணியாக, பெண்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடுகின்ற பெண் சமூகத்தின் கூட்டணியாக, மாற்றுத்திறனாளிகளின் கூட்டணியாக, திருநங்கைகளின் மேம்பாட்டுக்கு பாடுபடுகின்ற ஒரு கூட்டணியாக இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைமையிலான இந்த கூட்டணி செயலாற்றும். இந்த எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களின் ஊடாக தமிழக மக்களை நாங்கள் வேண்டுவது, தேர்தல் களத்தில் ஓட்டுக்கு விலை பேசுகின்ற அரசியல் கட்சிகளை புறந்தள்ளி உங்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு இலவச பொருள்களை தந்து ஆசை வார்த்தைகளை கூறி வாக்குகளை கேட்பவர்களுக்கு மத்தியில் நாங்கள் எங்களுடைய முதலீடாக இந்த மண்ணில் நாங்கள் நடத்திய போராட்டங்களை முன்வைக்கிறோம். நாங்கள் சந்தித்த வழக்குகளை முன்வைக்கிறோம். நாங்கள் தாங்களா துயரத்தை எதிர்கொண்டு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் எப்படி களமாடி இருக்கிறோம் என்கிற செய்தியை முன்வைக்கிறோம். எங்களை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், உதாரணத்துக்கு இந்த வேல்முருகன் டி என்கிற முகநூல் பக்கம் கடந்த 15 ஆண்டுகளாக இங்கு இருக்கிற பெரும்பான்மையான தலைவர்களை உள்ளடக்கி தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பை உருவாக்கி எவ்வளவு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்கள், ஆக உங்களுடைய வழிகளுக்காக, உங்களுடைய வேதனைகளுக்காக, உங்களுடைய உரிமைகளுக்காக, அது பாலியல் வல்லுணர்வு ஏற்படுத்தப்பட்ட நிகழ்ச்சியாக இருந்தாலும், காவல்துறையினுடைய கொடிய லாக்அப் மரணங்களாக இருந்தாலும், சாதிய கலவரங்களாக இருந்தாலும், மதவெறியோடு எனது அருமை அப்பாவி சிறுபான்மை மக்கள் கிறிஸ்துவ ஆலயங்கள் தாக்கப்பட்ட போதும், பாங்கு ஓதக்கூடாது என்று சொல்கின்ற போதும், பருதா அணிந்து கல்லூரிக்கு வரக்கூடாது என்று சொல்கின்ற போதும், தமிழ்நாட்டிலிருந்து ஒரு முதல் குரலாக எனது குரலும் எங்கள் கூட்டமைப்பினும் குரலும் கடந்த காலங்களில் ஒலித்திருக்கிறது. இன்றைக்கு இன்னும் வலுவாக, குறிப்பாக தேர்தலை எதிர்கொள்கின்ற அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு பெரிய கட்சிகள் எங்களை அங்கீகரிக்க மறுப்பதோடு மட்டுமல்லாமல், இவர்களெல்லாம் ஒரு அரசியல் கட்சியா என்று எங்களை ஏளனம் செய்த அந்த அரசியல் தலைமைகளுக்கு ஒரு சரியான ஒரு தேர்தல், இந்த தேர்தல் அவர்கள் எங்களை யார் என்று தெரிந்து கொள்வதற்கு, நாங்கள் எப்படிப்பட்டவர்கள், அதனால் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று மக்களிடம் நாங்கள் சென்று முறையிடுகின்ற போது எங்களுக்கு எஜமானனாக இருக்கின்ற அந்த தமிழக மக்கள் இந்த தேர்தலில் இங்கே வழங்கப்பட்டிருக்கிற இந்த கேமரா சின்னத்தில் வாக்களித்து
பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த தலைவர்களால் அறிவிக்கப்பட இருக்கின்ற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் எனதருமை தமிழக மக்களை நான் வேண்டுகிறேன். அதை தவிர்த்து இங்கே அமர்ந்திருக்கின்ற சில கட்சிகள் தேர்தலிலே பதிவு செய்யப்பட்டு தனிச்சின்னம் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் விரும்பினால் அவர்களோடு இந்த கூட்டத்தை நிறைவு செய்து நாங்கள் பேசி நாங்கள் அவர்கள் சின்னத்திலும் நின்று தேர்தலை சந்திப்பதற்கு பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அவர்களுக்கென்று சின்னம் கிடைக்கப்பட்டிருந்தால் அவர்கள் விரும்பினால் அவர்கள் சின்னத்திலேயே நின்று இந்த தேர்தலை சந்திப்பதற்கான ஒரு ஜனநாயக உரிமையை தமிழக வாழ்வுரிமை கட்சி வழங்கும். பெரிய கட்சி மாதிரி வாங்க எங்கள் சின்னத்தில் நில்லுங்க, நாங்கள் உறுப்பினர் கார்டு தரோம், உறுப்பினர் படிவு தரோம், அதில் முதல்ல கையெழுத்து போடுங்க அப்படி என்கிற எந்த நிபந்தனையும் இல்லை. இங்கே இருக்கிற அரசியல் கட்சியினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நாங்கள் இடத்தை 234 தொகுதிகளை நாங்கள் யாருக்கும் பார்த்து நான் கொடுக்கவில்லை. நாங்கள் அனைவருமே ஒரே டேபிளில் உட்கார்ந்து யாருக்கு என்ன வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்கிற அடிப்படையில் தான்